வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜர்தோசி வச்சு ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் ஒரு ஹாஃபாக டிவைட் பண்ணி ஒன் சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு ஃபில் பண்ணணும். இதுக்கு எப்பயும் போல் அவுட்லைன் ஸ்டிச் இருக்கா அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் கொடுக்கணும். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு லாக் போட்டு அகைன் அங்கேருந்தே கண்டினியூ பண்ணக்கூடாது. திருப்பி அகைன் மேலே வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு மேலே கொண்டுட்டு வந்துட்டு மேலேருந்து அகைன் இன்னொரு லைன் கொண்டுட்டு வரணும். நல்லா பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். இது இந்த ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஜர்தோசி. பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக பார்த்து மெதுவாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நீடில் வச்சு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நீடிலுமே வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நான் இப்போ துலீப்ஸில் 13 நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜர்தோசி நீடில் பீட்ஸ் நீடில் இருக்கா அதை வச்சு யூஸ் பண்ணாலும் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஜர்தோசிலேயும் இன்னொன்று வந்து கோரான்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, நக்ஷின்னு சொல்லுவாங்க. அந்த மாடலும் இருக்கும். அது வந்து இந்த இந்த ஜர்தோசி மாதிரி இல்லாமல் அதோட மவுத் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணிடலாம். அது உங்களுக்கு எந்த ஜர்தோசி உங்களுக்கு கிடைக்குதோ அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அகெயின் வரிசையாக ஒவ்வொரு லைனாக முடிச்சுட்டு ஒன் டிவிஷன் சைடு ஃபுல்லாக முடிக்கணும். மெதுவாக பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சு ஜர்தோசியில் உள்ளே கொடுத்துட்டு வெளியில் த்ரெட் எடுக்கும்போது 90 டிகிரியில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகமாக கரெக்டாக நீடியில் இருந்து ஜர்தோசி கரெக்டாக வெளியில் வரும். இல்லாட்டினா த்ரெட்டு சிக்கும், இல்லாட்டினா ஜர்தோசி சிக்கி ஸ்ப்ரிங்கு மாதிரி மாறிடும். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். நீடியில் கரெக்டாக 90 டிகிரியில் வைக்கணும். கிளாத்தில் குத்தி எடுக்கும் போதில் 90 டிகிரியில் வச்சா தான் உங்களுக்கு நல்ல பொறுமையாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.